படைத்ததே புதிய படைப்பாக்க. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். படைத்ததே புதிய படைப்பாக்க. எதை படைத்தது? ஆதியிலே வெறுமையாயிருந்த, இருளாயிருந்த, வடிவமட்டும் இருந்த பூமியை கடவுள் அங்கே படைக்கிறார். அங்கே படைப்பதற்கு யாரை முதலில் அவர் பயன்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் ஒளி உண்டாக என்று சொல்லி ஒவ்வொன்றாக கடவுள் படைப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை படைக்கிறார், பூமியை படைக்கிறார், இது படைக்கிறார். எதற்காக படைக்கிறார்னா நம்மையெல்லாம் புதிய படைப்பாய் மாற்றுவதற்காக. இவற்றை படைத்ததே நம்மை புதிய படைப்பாய் மாற்றுவதற்காக. இந்த பூமியில் தான் நாம் வாழுகிறோம். இந்த பூமியில் வாழ்கிற நம்மை வேறு விதமாய் படைக்கிறார். அதே பரிசுத்தாவின் துணை கொண்டு, அதே பரிசுத்தாவின் ஆற்றலால் தன் வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் படைத்தார். இதே இங்கே மறுபடி பார்க்கிறோம். அதே பரிசுத்தாவின் ஆற்றலால் தன் வார்த்தையை கொண்டு நம்மை 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்பது போல கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற்றுகிறார். அங்கு பழமையாய் இருந்தது, அதை புதுமையாய் படைக்கிறார் தூய ஆவியின் துணை கொண்டு, வார்த்தை கொண்டு. இங்கே பழமையாக இருந்த மனிதனை பாவங்களை மன்னித்து பாவமன்னிப்பு நிச்சயத்தையும் பரலோக நிச்சயத்தை பெற செய்து பழையன கழிந்து புதியன மலர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் புதிய படைப்பாய் படைக்கிறார். ஆக பிரியமானவர்களே, படைத்ததே, இந்த உலகத்தை படைத்ததே நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் வாழ்வதற்காக. கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.